இங்கே வந்து ஸ்வாட் பள்ளத்தாக்கில் வந்து மாலாலா வந்து பெண் குழந்தைகள் படிக்கணும் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணதுக்காக சுட்டு அந்த பெண் குழந்தைக்கும் கண்ணு போச்சு. அந்த மாதிரி பெண்கள் படிக்கவே கூடாது, அல்லது படித்தா இஸ்லாமிக் ரிலீஜன் சொல்கிற அந்த படிப்பை மட்டும்தான் படிக்கணும், நீங்கள் வந்து மேல்நாட்டு கல்வியை படிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான கட்டுப்பட்டித்தனம் நிச்சயமாக ஈரானில் இல்லை அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக பதிவு பண்ணணும். ஆட்சி மாற்றம் நடக்கும் பொழுது பெண்கள் ஆண்கள் எல்லாருமே ஊர்வலம் போகிறாங்க. அந்த ஊர்வலத்துக்கு அவங்க அம்மா அப்பா போய்க்கு வர்றத மர்ஜின் சத்ரபி வந்து நினைவு கூறுறாங்க. எப்படின்னா அவங்க அம்மா ஜீன்ஸ் பேண்ட்டும் ஷர்ட்டும் போட்டுட்டு போயிட்டு வந்திருக்காங்க, டிஷர்ட்டும் போயிட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு பெண்களுடைய ஆடை சுதந்திரம்ங்கிறது இந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்து இன்றைக்கு பெண்கள் நாங்கள் முக்காடு அணிய மாட்டோம், பொது வெளிகளில் முக்காடு அணியறதுலேருந்து எங்களுக்கு விலக்கு கொடுங்க அப்படின்னு போராடின பெண்களை முடிய பிடிச்சி இழுத்து அடித்து சாகடிக்கிற அளவுக்கு போய் செத்து அவங்களுக்கு மேலே வந்து இந்த சின்ன சின்ன இந்த பல்லட் குண்டுகள் எல்லாம் வீசி எல்லாமே நடந்திருக்கு. ஹாய், லெட்ஸ் சயின்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு ஈரான் அது வழியாக ஈரானுடைய ஹார்மூஸ் பாசேஜ் வழியாக வரக்கூடிய கப்பல்கள் தடைப்பட்டதுனால இங்கே நமக்கு கேஸ் சிலிண்டர் வரைக்கும் தட்டுப்பாடு வந்துடுச்சு. அப்படிங்கிறதுனால ஈரானை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். நான் ரொம்ப நீண்ட நாளைக்கு முன்னாடி ஈரானிய பெண்கள் பற்றியும் ஈரானிய பெண்களோட வாழ்க்கை போராட்டங்களை பற்றியும் உலகம் முழுக்க பல்வேறு இடங்களில் பேசிக்கிட்டே இருக்கும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இங்கே வந்து ஈரான் போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கு. ஈரானும் தக்க பதிலடியை சுற்றி இருக்கிற அமெரிக்க சார்பு நாடுகளுக்கு கொடுத்துட்ருக்கு. இந்த நேரத்தில் இதை பற்றி பேசணுமானா நிச்சயமாக, ஏன்னா எப்பயும் நம்ம போய் அமெரிக்காவோடைய ஆக்கிரமிப்பை சப்போர்ட் பண்ண போகிறது கிடையாது அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணிக்கணும். அந்தந்த நாட்டோட பிரச்சனைகளை அந்தந்த நாட்டு மக்களை தீர்த்துக்கணும். அதுக்காக வெளியிலேருந்து நம்மள மாதிரி ஆட்கள் பார்வையாளர்களை பார்த்து அதை பற்றின விமர்சனங்கள் வைக்கலாம், அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம், அதை பற்றி நமக்கான ஒரு ஒப்பீனியனை கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். அதை தவிர காலங்காலமாக முதல்ல பெர்ஷியா என்று அழைக்கப்பட்ட ஈரான் வந்து இந்தியாவோட ஒரு சகோதரத்துவ உறவில் நல்லுறவில் தான் இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்க வேண்டியிருக்கு. அப்புறம் உலக நாடுகள் ஒரு நாட்டை போய் இன்னொரு நாடு ஆக்கிரமிக்கிறதோ, ஒரு நாட்டு தலைவர் அந்த நாட்டோட தலைவரோ அந்த மதமோ எதுவோ நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ எந்த போர் அடிப்படை விதிகளுக்கும் கட்டுப்படாமல் போய் நேரடியாக தாக்குறது அப்படிங்கிறதும் சரியான விஷயமே அல்ல அப்படிங்கிறத பதிவு பண்ணிட்டு நம்ம இந்த டாப்பிக்கில் போகலாம். இப்போது அங்கே இருக்கிற ஈரானை பற்றி, ஈரானில் இருக்கிற பெண்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸோட நம்ம போகலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது, அதில் ஒரு சில எக்ஸாம்பிளோட போகலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான டாபிக். முதல் விஷயமா ரொம்ப நீண்ட நாட்களுக்கு முன்னாடியே மரியம் மிர்சாஹனி அப்படிங்கிற ஒரு கணிதவியல் அறிஞர் பற்றி ஒரு என்னோட எக்ஸ்தலத்தில் ட்வீட் போட்டிருக்கேன். அதுதான் இன்னைக்கு இன்னொரு முக்கியமான ஆளுமை. அவங்க வந்து அறிவியல் கணிதம் சம்பந்தம் இல்லாத ஒருத்தவங்க. அவங்க பேர் வந்து மர்ஜினே சத்ரபி. 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்த 2 பெண்கள். 2 பேருமே மிக முக்கியமான ஆளுமைகளா ஈரான்ல இருக்கிற பெண் ஆளுமைகளா இருக்கிறாங்க. மர்ஜினே சத்ரபி வந்து 1969 பிறக்கிறாங்க. அவங்க ஈரான் பிரெஞ்சு நேஷனலிஸ்ட் ஆயிடுறாங்க. ஏன்னா ஈரான்ல பிறந்து வளர்ந்த ஒரு அரச குடும்பத்துடன் தொடர்புடைய ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்மணி அவங்க வந்து நேரடியாக அவங்களுடைய இளம் பருவத்தில் ஈரான்ல நடந்த ஆட்சி மாற்றத்தோட விளைவுகளை நேரடியாக பார்த்தவங்க. அவங்க குடும்பம் அதில் ஈடுபட்டிருக்காங்க. ஈரானை 2ஆ பிரிச்சுக்கலாம். 80க்கு முன்னாடி இருந்த ஈரான், 80க்கு பின்னாடி இருந்த ஈரான். 80 காலகட்டங்களில் அங்கே நடந்த அடிப்படைவாத குழுக்கள், அங்கே வந்து இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற அந்த குழுக்கள் ஆட்சியை பிடிச்ச அந்த காலகட்டம். இதுதான் பேச போகிறோம். ஏன்னா இது 2 பெண்களும் அந்த இடத்துல இருந்து சாதிச்சிருக்காங்க. இந்த அடிப்படைவாத குழுக்கள் சொல்றதுக்கான காரணம் என்ன? சத்ரபி வந்து அவங்களுடைய தன் வாழ்க்கை வரலாறு 2 நூல்களாக எழுதியிருக்காங்க. 2மே குழந்தைகளுக்கான நூல்கள், குழந்தைகளுக்கான வரைபடங்களோட வரைஞ்சிருக்காங்க. இவங்களோட சின்ன வயசுலேயே அவங்க வந்து பேரண்ட்ஸு பாட்டி எல்லாரும் சொல்லி ரொம்ப அன்பான ஒரு குடும்பமாக இருக்காங்க. அளவான குடும்பமாக ஒரே பெண் குழந்தையோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. வழக்கமாக நம்மளோட மைண்ட் செட், இந்தியன் மைண்ட் செட்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா நமக்கு வந்து இங்கே பேசப்படுற விஷயங்கள் வந்து இஸ்லாம் மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய குழந்தைகளோட இருப்பாங்க, அவங்க தான் இனப்பெருக்கம் பண்ணிகிட்டே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தமே அற்ற குற்றச்சாட்டுகள்லாம் நம்ம இங்கே கேட்டுட்ருக்கோம். ஆனால் இங்கே உங்களுக்கு வந்து மர்ஜினே சத்ரபி இவங்க குடும்பத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க 69 பிறக்கிறாங்க. அந்த காலகட்டத்திலேயே அவங்க ஒரே பெண்மணியாக அவங்க வீட்டில் வளர்றாங்க. அந்த குழந்தைக்கு அப்பா அம்மா 2 பேரும்
ரொம்ப நல்ல ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த ஆட்சி மாற்றம் நடக்கும் பொழுது பெண்கள் ஆண்கள் எல்லாருமே ஊர்வலம் போகிறாங்க. அந்த ஊர்வலத்துக்கு அவங்க அம்மா அப்பா போயிட்டு வர்றத மர்ஜின் சத்ரபி வந்து நினைவு கூறுறாங்க. எப்படின்னா அவங்க அம்மா ஜீன்ஸ் பேண்ட்டும் ஷர்ட்டும் போட்டுட்டு போயிட்டு வந்திருக்காங்க, டிஷர்ட்டும் போயிட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு பெண்களுடைய ஆடை சுதந்திரம்ங்கிறது இந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்து இன்றைக்கு பெண்கள் நாங்கள் முக்காடு அணிய மாட்டோம், பொது வெளிகளில் முக்காடு அணியறதுலேருந்து எங்களுக்கு விலக்கு கொடுங்க அப்படின்னு போராடின பெண்களை முடிய பிடிச்சி இழுத்து அடித்து சாகடிக்கிற அளவுக்கு போய் செத்து அவங்களுக்கு மேலே வந்து இந்த சின்ன சின்ன இந்த பல்லட் குண்டுகள் எல்லாம் வீசி எல்லாமே நடந்திருக்கு. பல்லட் குண்டுகளை சுட்டு ஒரு பெண் குழந்தையோட கண்ணு மொத்தமாகவே போனது. அது எல்லாமே நம்ம கண் முன்னாடி பார்த்து அரசாங்கம் வந்து அதை பற்றி நம்ம அந்த காலகட்டம் எப்படி மாறுச்சு அப்படிங்கிறதான் மர்ஜினி சத்ரபி அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்று நூலில் விளக்கியிருக்காங்க. அது வந்து ஆங்கிலத்தில் வந்து பர்சபோலிஸ் அப்படிங்கிற ஒரு பேரோடையும் தமிழில் வந்து மொழிபெயர்ப்பா 2 நூல்களும் வந்திருக்கு. ஈரான் எனது குழந்தை பருவம், ஈரான் எனது இளமை காலம் அப்படிங்கிற 2 நூல்களாக வெளியில் வந்திருக்கு. அந்த 2 நூல்களையும் உங்களுக்கு காட்டுறோம், நீங்கள் பாருங்கள். இந்த 2 நூல்களையுமே படிக்கலாம் தமிழ்லையும். இது ரெண்டுமே வந்து அந்த காலகட்டத்தில் நடந்த மாற்றங்களை ரொம்ப தெள்ள தெளிவாக காட்டியிருக்கு. ஆனால் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம நினைவில் கொள்ள வேண்டியது என்னென்னா, இங்கே வந்து ஸ்வாட் பள்ளத்தாக்கில் வந்து மாலாலா வந்து பெண் குழந்தைகள் படிக்கணும் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணதுக்காக சுட்டு அந்த பெண் குழந்தைக்கும் கண்ணு போச்சு. அந்த மாதிரி பெண்கள் படிக்கவே கூடாது, அல்லது படித்தா இஸ்லாமிக் ரிலீஜன் சொல்கிற அந்த படிப்பை மட்டும்தான் படிக்கணும், நீங்கள் வந்து மேல்நாட்டு கல்வியை படிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான கட்டுப்பட்டித்தனம் நிச்சயமாக ஈரானில் இல்லை அப்படிங்கிறத வந்து நிச்சயமாக பதிவு பண்ணணும். அந்த ஆட்சி மாற்றம் நிகழ்ந்து ரேடிக்கல் இஸ்லாமிஸ்ட் குரூப் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த பெண் குழந்தைகள் அந்த வயசுல 7 வயசுலேயே வந்து முக்காடு போட்டுட்டு பள்ளிக்கு போனது. அதுக்கு முதல் நாள் வரைக்கும் அவங்க வந்து மின்னி ஸ்கர்ட்லேயோ பள்ளிக்கு போனவங்க முக்காடு அணிந்து முழுசா உடலை மறைத்து அப்படிதான் வந்து போகணும் அப்படிங்கிற அந்த நிலைமைக்கு குழந்தைகளும் தள்ளப்படுறாங்க. ஆட்சி மாற்றம் நிகழ்ந்ததுக்கு அப்புறமா இருபாலார் படிக்க பள்ளிகளை பிரிச்சு தனித்தனியா பெண்களுக்கு தனி பள்ளியும் ஆண்களுக்கு தனி பள்ளியும் கொண்டு வராங்க. அதோடு இல்லாம பிரெஞ்சு அங்க ஒரு பாட மொழியா இருந்தது. அந்த இருமொழி கொள்கையும் எடுத்துட்டு வெறும் பெர்ஷியன் மட்டும்தான் படிக்கணும் அப்படின்னு கொண்டு வந்துறாங்க. அதை விட முக்கியமா அங்க எல்லா நேரமும் பெண் குழந்தைகள், சிறு குழந்தைகள் கூட முழு முக்காடு உடை அணிந்து தான் எல்லா இடத்துக்கும் போகணும் அப்படிங்கிற ஒரு நிலை வரும்பொழுது இவங்க ரொம்ப ஃப்ரீயாக வளர்ந்தவங்க, ஜீன்ஸ் பேண்ட்டு ஷர்ட்டு இது மாதிரிலாம் போட்டு வளர்ந்தவங்க, அவங்களால அந்த இடத்துக்கு இருக்க முடியல. அப்படி ஒரு நிலை வருது. அதோடு இல்லாமல் மாரல் போலீசிங்காக பெண்களையே அமர்த்தி இருக்கிறாங்க. அவங்க எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி பெண் குழந்தைகள் வந்து இவங்க சொல்கிற அந்த கண்டிஷன்ஸ்குள்ளே வராமல் சாதாரணமாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களெல்லாம் பிடிக்கிறாங்க, பிடிச்சிட்டு ஜெயிலுக்கு கொண்டு போகிறாங்க. அப்படிலாம் நிலைமை வருது. இவங்களும் ஒரு தடவை மாட்டிக்கிறாங்க. அந்த நிலைமையில தான் இனிமே நம்ம இங்க வச்சிருக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதோடு இல்லாம இவங்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்கள நிறைய பேர் அரெஸ்டும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பெரியப்பா, அவங்களோட இன்னொரு அங்கிள், இவங்கெல்லாம் அரெஸ்ட் ஆயிட்டு இருக்காங்க நிறைய பேர். அப்படிங்கிறனால சரி நம்மளோட குடும்பத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குழந்தைய தன்னோட நண்பர் வீட்டுக்கு வியன்னாவுக்கு பிரெஞ்சு பள்ளியில படிக்கிறதுக்காக அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் கல்லூரி காலத்துல திரும்பி வராங்க. ஆனாலும் அங்க இருந்த பல கல்லூரி அமைப்புங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஓரளவுக்கு அதை தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற உண்மை. அப்புறம் அவங்க மீண்டும் படித்து முடிச்சதுக்கப்புறமா கல்லூரி முடிச்சதுக்கப்புறம் மீண்டும் வந்து ஃப்ரான்ஸ்கே போயிடுறாங்க. ஃப்ரான்ஸ்கே அவங்க அம்மா அப்பா அனுப்புகிறாங்க. ஏன்னா தன்னோட குடும்பத்துலேருந்து யாராவது ஒரு வாரிசாவது உயிருடன் இங்கே நடந்த விஷயங்களை பதிவு பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்கள அங்கே அனுப்புகிறாங்க. அங்கே போய் அவங்க மீண்டும் அது இந்த இந்த 2 நூல்களையும் அவங்க எழுதி அது திரைப்படமாகவும் வந்து வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்ல வேண்டியிருக்கு. Pas de larmes. L'Europe s'ouvre à toi. Allez. சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ இந்த காலகட்டத்தில் என்ன நடந்தது அரசாங்க ரீதியாங்கிறது வந்து அந்த புத்தகத்தில் மென்ஷன் பண்ணிட்டாங்க.